அண்மை செய்தி பிரச்சனையை முடிக்க விரும்புகிறோம் என அன்னபூர்ணா உணவகம் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வருத்தம் தெரிவித்த வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக தற்போது அன்னபூர்ணா தரப்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பிரச்சனையை முடிக்க விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, சிறப்பு அந்த அறிக்கையில என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? கோவையில் நடந்த இந்த ஜிஎஸ்டி தொடர்பான கூட்டத்தில் அன்னபூர்ணா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் பல விஷயங்களை பேசியிருந்தாரு. ஜிஎஸ்டி குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்திருந்துச்சு. தொடர்ச்சியாக அந்த பேச்சுக்கு நான் மன்னிப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரிடம் பேசக்கூடிய அந்த வீடியோவானது வெளியாக இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக அது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்துச்சு. ராகுல் காந்தி, கார்கே, கனிமொழி அவர்கள்ட்ட பலரும் தொடர்பாக தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில் தற்போது இன்று மதியம் அந்த வீடியோ வெளியிட்ட நபரை பாஜக கட்சியிலிருந்து எல்லாவித பொறுப்புகளிலும் நீக்குவதாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. தற்போது அன்னபூர்ணா தரப்புலேருந்து ஒரு பக்க அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு. அதுல இந்த சம்பவம் பல்வேறு விதங்கள்ல சமூக வலைதளங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில மிக முக்கியத்துவம் என்ன அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வர்த்தக அமைப்புகள் மற்றும் அமைப்புகளுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக ஜிஎஸ்டி கூட்டத்தை ஏற்பாடு செய்த மத்திய நிதியமைச்சர் மற்றும் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இதன் மூலமாக தேவையற்ற அனுமானங்களுக்கும் அரசியல் தவறான புரிதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதா இந்த அறிக்கையில அன்னபூர்ணா தரப்பானது சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பிரச்சனை நீண்டுட்டே போயிட்டு இருந்த நிலையில தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டு அன்னபூர்ணா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க இந்த அறிக்கையில. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.